சைவம், அசைவம் இது எல்லாமே உணவு மட்டும்தான். ம். இப்போ விரதம் 48 நாள் விரதம் எதுக்கு இருக்கும்? முதல்ல விரதத்துக்கான ஒரு வரலாறு சொல்லுங்க. ம். வரலாறுனா என்ன? எதுக்கு நம்ம விரதம் இருக்கோம்னா, அ வேண்டுதல் மட்டும் நிறைவேறும். நம்ம நெனைச்சது கிடைக்கணும். இறைவன வந்து நம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த விரதம் முறையில இருக்கும். ஏன்னா, விரதம்ங்கிறது வந்து இஸ்லாமியர் இதில கூட இருக்கு. ஆமா. ரமலானுக்கு இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. பக்ரீதுக்கும் இருப்பாங்க. ம். இப்ப நான் விரதத்த வந்து நான் டீகோட் பண்ண ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிச்சேன். இந்த எந்த ஓலைச்சுவடில விரதத்த பத்தி இல்ல. ம். ஆனால் உணவு பழக்கத்த பத்தி இருக்கு. ம். இந்த விரதம் அப்படிங்கிறது 48 நாள் மட்டும் இல்லங்க. 2 மண்டலம் பண்றாங்க. ஓகே. சரிங்களா? அது கொஞ்சம் டீப்பா நான் சொல்றேன். ம். 7 நாள் விரதம் இருக்குல்ல. ம். இப்போ ஆமா. மாசத்துல எத்தன ஞாயித்துக்கிழமை வருது? ஒரு நாள் இப்போ ஒரு மாசம் 4 வாரம் வருது. ஆமா. 4 ஞாயித்துக்கிழமை வருதா? இந்த 4 ஞாயித்துக்கிழமை நீங்க அசைவம் சாப்பிடுவீங்க. ம். ஆமா. வெஜிடேரியனா இருக்கவங்க விட்டுருங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்க இருப்பாங்க. ம். இந்த 4 நாள் தொடர்ந்து பயங்கரமான நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மாசம் முடியுதுங்கல்ல, அப்போ கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒண்ணு டைஜெஷன் பாதிக்கும். ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு உடம்புல ஒரு எப்படி சொல்றது? ஃபீவரோ ஏதோ ஒரு நோய் சின்ன சின்ன ஒரு நோய் கன்ஃபார்மா வரும். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்றோம்? மருத்துவ தேடி போறோம். இது போறோம். இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டெய்லி அப்போலாம் வந்து அரிசியெல்லாம் கண்டுபிடிக்கல மேடம். இது ம். எல்லாம் அனைத்துமே இருக்கு. நீங்க வரலாறு தேடி பாருங்க. இது அனைத்துமே இருக்கு. டாக்குமெண்ட்ரியாவே இருக்கு. ஓகே. சொல்லியிருக்காங்க. அரிசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்டையாடி உண்ற வம்சம் தான் நம்ப. ம். வேட்டையாடி தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் எல்லாத்தையுமே. அது வந்து பச்சை இறைச்சியா இருக்கலாம். இது வந்து சுட்ட இறைச்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் தானே நம்ம இந்த காய்கறிகள், தானியங்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாமே இருக்கு. கண்டிப்பா. அப்போ எனக்கு அந்த காட்டுல என்ன இருக்கு? எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பழம் ஆப்பிள் கிடைக்குது, ஒரு ஆரஞ்சு கிடைக்குது, ஒரு ஊட்டி பழம் கிடைக்குது. எது கிடைக்குதோ அதுல சொல்லுவாங்க, ம். 3ல 1 பங்கு வந்து இறைவனுக்கு குடுக்கணும். ஆமா. 2வது அந்த ஊர் எல்லையில வச்சுருவாங்க. 3வது தான் இந்த ஊர் மக்களுக்கு. ஆ. எங்க டீகோட் வருது பாருங்க. அந்த கார்ணிக கல்ல அந்த இறைவனா வணங்குறாங்க. மூதாதையர்கள் அவங்க பார்த்ததில்ல. அந்த கல்ல வந்து இறைவனா மதிச்சு, அந்த கல்லுக்கு வந்து நம்ம சொல்றேன். அந்த ஓகே. கல்லு கிட்ட வந்து இவங்க படையல் வைக்கிறாங்க. அது ம். என்ன படையல்? இறைவன் வந்து ஏத்துக்கிறான்ல. கண்டிப்பா. இதுதான் விஷயம். சைவம், அசைவம் விட்டுருங்க. நம்ம மனசுல என்ன இருக்கு? என்கிட்ட அனைத்தும் எனக்கு வேணாய்யா. முருகா நீயே வச்சுக்க. இந்த செல்வம், இந்த வாழ்க்கை குடுத்தது நீ தான். நான் உனக்காக எது வேணா இழக்க தயாரா இருந்தா ஒருத்த பக்தர காட்டுங்க. கன்ஃபார்மா உன் வாழ்க்கையில முருகன் கன்ஃபார்மா இருப்பாரு. நம்ம எக்ஸாம்பிளே வந்து சிவபக்தரான கண்ணப்பரோட விஷயமே இருக்கே. கண்டிப்பாங்க. அவருக்கு இன்னைக்கும் வந்து நம்ம அத கதையா பார்க்குறானாலும் இருந்தாலும், இன்னைக்கும் அந்த வைப்ரேஷன் வருதுல்ல. ம். இந்த மாரி ஒரு பக்தன் எங்க கிடைப்பான்? அப்போ இந்த அசைவம், சைவம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ப உடல்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. நான் சயின்ஸ் சொல்றேன். கண்டிப்பா. நம்ம உடல்ல நடக்கிற ப்ராசஸ் இந்த 48 டேஸ் நம்ம அசைவம் எதுவும் சாப்பிடாம நம்ம நார்மலா நான் வெஜிடேரியனா கூட இருக்கலாம். ம். ஏன் ஒரு வேளை சாப்பிடுங்க, 2 வேளை சாப்பிடுறேன்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கே வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் வந்து சுகர் பேஷண்ட், தைராய்டு இருக்கு. அவங்க அவங்க பேசும்போது வந்து ஒரு மினி பிரிஸ்கிரிப்ஷனே குடுத்துறலாம். ஓகே. அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 35. 35ல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உடல் சோர்வால நோய் ரொம்ப தாக்கியிருக்கு. ஓகே. அவன்ட்ட சொல்றாங்க, "எனக்கு பசிச்சுட்டே இருக்குங்க. என்னால சாப்பிடாம இருக்க முடியாது." ம். அப்படி இருக்கீங்கல்ல, அப்ப சாப்பிடுங்க. காலையில நம்ம ஸ்கிப் பண்ணா அது நல்ல விஷயம். மத்தியானம் சாப்பிட்டுருங்க. ஆ. இல்லையா நைட்டு சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு வாரம் ஒரு வேளை வந்து சாப்பிடாம இருங்க. ம். கடுமையாலாம் ஒண்ணும் இருக்க வேணாம். இது வந்து உங்க டைஜெஷன் சிஸ்டம் தாங்க அப்படின்னா, அவங்க வந்து சொல்றாங்க, இப்போ விரதம் எல்லாரும் விரதம் வந்து சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இது எல்லாமே அனைத்துமே வந்து ஒரு 33 நிமிஷம் அந்த ஃபோன் கால்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். விரதம் இப்படிதாங்க ஆரம்பிச்சது. நம்ம முன்னோர்கள், மூதாதையர்கள் வழிபாடு இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் விஷயம். சைவம், அசைவம் இது உணவு முறை மட்டும்தான். இந்த சைவத்துல நீங்க இருந்தீங்கன்னா, இறைவனை உணரலாம். அது என்னமோ உண்மைதான். ஆனால் இது அனைத்துமே முருகனுக்கு படையலாக போற்றப்பட்டிருக்கு. ஓகே. இது அப்போ பின்னாடி வந்து விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அது இல்ல. தீவிரமான பக்தி கண்டிப்பா, தான் அந்த விரதம் அப்படிங்கிறது. கண்டிப்பா. இப்போ நான் முருகனுக்காக எது வேணா இழக்க தயாரா இருப்பேன்ல. ம். இது எனக்கு எதுக்கு? ஆனால் இதுக்கு பேக் டு நார்மல் லைஃப்க்கு நான் வரேன். ஓகே. ஏன்னா, அப்ப இருக்கிறவங்க இருக்கும்போதுங்க, நமக்கு உணவு அவ்வளவா சரியா கிடைக்காதுங்க. ம். அதனால தான் வந்து நம்ம அந்த வாழ்வாதாரம் வாழணும்ல. ஏதாவது ஒரு தீவனையோ, திணையோ, மாவோ, இந்த தேனோ இது அனைத்துமே நம்ம முருகனுக்கு குடுத்துருக்காங்க. இன்னைக்கும் பாடல்கள்ல இருக்கு. கண்டிப்பா. தேனும் திணைமாவும் தான் முருகப்பெருமானுக்கு ம். புடிச்சது, உகந்தது கூட. அதுக்கப்புறம் வள்ளிய அவங்களோட அது பயங்கரமான மிஸ்ட்ரி போயிட்டு இருக்குங்க. நான் இன்னைக்கு சொன்னதுலேருந்து பயங்கரமான மிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. வள்ளி அம்மனுக்கு வந்து அவங்க குடுத்தது வந்து இந்த மச்சக்காவடின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம நெறைய பேர் இருக்கிறாங்க. ம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமான் வந்து வள்ளி அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு கூடையில மீன கொண்டு வந்து குடுத்தாங்க. ஓகே. அவங்க புடிச்சாங்க. ஏன்னா குருவர்கள் அவங்க வந்து மீன குடுத்தாங்கன்னு ம். சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வள்ளியும் தேவனும் 2 பேருமே தான் இருக்காங்க. இப்ப நீங்க எத போய் இப்படி சொல்லுவீங்க?
இப்ப நான் சொல்றேன், நான் வரலாறு சொல்றேன். முருகன் வந்து மாம்பழத்த கோச்சிட்டு போன ஆள் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ம். ஏன்னா ஹிஸ்டரி இருக்கு. 10,000 15,000 மேல ஹிஸ்டரி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இவங்க சஷ்டின்னு சொல்றாங்கல்ல மேடம். ம். அதுக்கான பின்புலம் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா? அது ஓகே. என்ன ஒரு ரகசியம் தெரியுங்களா? முருகன் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஓ! ஒரு அரசன், தலைவன். இன்னைக்கும் நான் ஏன் எல்லாருக்கும் தலைவன் முருகனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றேன்னா, நான் வந்து மத்தவங்க பார்க்குற மாரி இறைவன வந்து இப்படி மயில் மேல ஏறி பறந்து வந்தாரு அப்படின்னு நான் பார்க்கல. எனக்குள்ள ஒரு தலைவனா நான் பார்க்குறேன். ஓகே. அதனால தான் கஷ்டமோ, நஷ்டமோ இன்னைக்கு நான் இப்ப நான் பேசக்கூடிய நிலைமைக்கு கொண்டாந்திருக்காரு முருகன் தான். கண்டிப்பா. அந்த வாழ்க்கைய நான் வாழ்வியலா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் உணரும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் வாழ்ந்தாரு, ஒரு ஆண்டாரு. இந்த குறிஞ்சின் தேசத்தையே வந்து ஆண்டு படைச்சாரு. ம். அப்போ வந்து என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்ல முருகப்பெருமான் வழிபாடு இருக்கு. அத நான் ம். சொல்றேன். கண்டிப்பா அது ஒரு நம்ம ஒரு காணொளி. எகிப்துல முருகர் எகிப்துல வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு இருக்கு. ஓகே. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, வேலும் இருக்காது, முருகரோட சிலையும் இருக்காது. ஆமா. ஆனால் ஒரே ஒரு பெட்டி அவங்க மட்டும் இருக்கும். பூனைய தான தெய்வமாக பார்த்தாங்க ஆமாங்க. அப்படிங்கிறது. பூனை வந்து தெய்வமா வழிபட்டாங்க. ம். அதுக்கப்புறம் மம்மீஸ்ங்கிற ஒரு மிஸ்டி ஒண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அந்த மம்மீஸ்னா என்னன்னா, அது ஒரு அது அது உடல